ஸோ வந்து இப்போ ஒரு 6 மாசமா உங்களுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் முன்ன பின்ன வர்றதுக்கான காரணம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ், நீங்க பண்ணக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள். இப்போ ஒரு ஒர்க்குக்கு நம்ம போறோம், ஒர்க் இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை வந்து நம்ம நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், இல்லை நைட்டு நம்ம தூங்க மாட்டேங்கிறோம். நைட் ஷிஃப்ட் பண்ணாதான் நைட்டு முழிச்சிருக்கணுன்றது இல்லை, நம்ம நைட்டு சரியாக தூங்குறது கிடையாது. கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம், ரொம்ப டென்ஷனான ஒர்க் இது பண்ணுறோம், ரொம்ப கோவப்படுறோம், ரொம்ப தூங்காமல் லேக் பண்ணுறோம். நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணும்னு கேட்குது, ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ரொம்ப எனர்ஜிக்கு லெவல்ஸ் கொடுக்காமையே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் கொடுக்குதுப்பா. ஸோ அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் ஏத்த இறக்கம் கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த ஏத்த இறக்கம் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி ஃப்ளோலாம் நம்மளுக்கு நார்மலாக இருக்குது. 5 நாட்கள் ஃப்ளோ இருக்குது, ஃபர்ஸ்ட் டே கம்மியாக இருக்குது, 2வது 3வது நாள் அதிகமாக இருக்குது, அப்புறமா அப்படி படிப்படியாக குறைஞ்சிடுது. இது எல்லாமே நார்மலானது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் கன்சல்டிங் போகிறது நல்லது. மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை நம்ம பெறுறது நல்லது. ஸோ என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கலாம், நாடி. ஏன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வரும்போது அவங்க நாடி பரிசோதனை செய்யும் போது அவங்க நாடியில என்ன மாதிரி வேரியேஷன் இருக்கு, எந்த நாடி அதிகமா இருக்கு, எந்த நாடி கம்மியா இருக்கு, உங்களுக்கு அதனால என்ன மாதிரியான உடல்ல மாற்றம் வரும் அப்படின்றத மருத்துவர் உங்களுக்கு தெளிவா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க.